அமித்ஷா அவர்கள அண்ணாமலை அவர்கள் 2 முறை டெல்லி போய் சந்திச்சுட்டுலாம் வந்திருக்காரு. திரும்ப அண்ணாமலை அவர்கள் லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரா? அப்படின்னு யார் கேட்குறாங்க? எல்லாரும் பார்க்குறாங்க. டெல்லி போறாரு, அடிக்கடி சந்திக்க மறுபடியும் ஒரு முக்கியத்துவம். இனிமேல் அமித்ஷா அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் சொல்லிட்டு தான் போகணுமா? ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியினுடைய இன்னொரு தலைவரை பார்க்க செல்வது என்பது சாதாரண ஒரு விஷயம். டெல்லிக்கு போனாலே இப்படி தான் அப்படின்றதெல்லாம் தவறான விஷயம். இருந்தாலும் அவர் முன்னாள் தலைவரா இருக்காரு. இருக்கும்போது அது என்ன இருக்கு, எங்களுக்கு பொறுப்புகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால முக்கியத்துவம் என்றைக்குமே குறையாது. இல்ல இன்னொன்னு விமர்சனம் என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்ல. அதனால தமிழகத்துல பாஜக தலைவரை மாற்றப் போறாங்க. மறுபடியும் அண்ணாமலையை போடப் போறதா ஒரு தகவல்கள்லாம் வருது. அது உண்மையா? 2 விஷயம் தாங்க. இது எல்லாமே மீடியாவில் வரக்கூடிய செய்திகள். ஒன்று, திமுகவின் மீது இருக்கக்கூடிய பயம், அச்சம். ஏனென்றால் திமுகவுடைய செயல்பாடுகளை விமர்சித்தால் எங்கே சவுக்கு சங்கர் மாதிரி கைது செஞ்சு சிறையில் அடைச்சிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதனால் எதையாவது பேசணும். எதையாவது பேசணும்னா என்ன செய்ய? பிஜேபி பற்றி பேசுவோம், இஷ்டத்துக்கு எதனா எழுதுவோம் அப்படின்னு இது மாதிரியான ஒரு புரளியை கிளப்பி எடுக்கிறார்கள். அவ்வளோ. மற்றபடி அதில் உண்மை இல்லை. ஒரு உண்மை இல்லை. ஒரே உண்மை அச்சம் தான். திமுக மீதான அச்சம்.